Hi friends, welcome to BALA channel. Suraikkay வைத்து ஒரு இனிப்பு ஒரு காரம். அதில் 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சுரைக்காயிலேருந்து தோலை சீவிக்கலாம். சுரைக்காயை நல்லா சீவி எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அந்த நெய்யில் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நெய்யில் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நமக்கு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சுரைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக இருக்கட்டும், அப்போ தான் அல்வாக்கெலாம் நல்லாயிருக்கும், நல்லா க்ரீமியாக. இப்போ சுரைக்காய் நல்லா இதில் வேகட்டும். இது வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு கூட நம்ம வேக வைக்கலாம். நமக்கு நல்லா பாலோட சேர்ந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். சுரைக்காய் சீக்கிரமாக வேகுன்றதுக்காக தான் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த அல்வாவுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் சேர்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நீர்த்து கொடுக்கும். திரும்பவும் சர்க்கரையும் இதுவும் ஒன்று சேர்ந்து வரட்டும். நமக்கு இலகி கொடுக்குது பாருங்கள். இப்போ ஒயிட் சுகர் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இது குறைவான தீயில வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இந்த அல்வாவுக்கு வந்து நம்ம கோவா சேர்க்க போகிறோம். கோவா வந்து இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இந்த ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கோவா சேர்க்கும்போது இன்னும் கூடுதலான அதிகமான சுவையை கொடுக்கும் நமக்கு. இது போடணும்னு கட்டாயம் கிடையாது. இது இல்லாமலும் நீங்கள் டைரெக்டாக அப்படியே அல்வா செய்யலாம். நல்லா நமக்கு அல்வா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு வாசனைக்கு அடுத்த கொடுக்கக்கூடிய ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அல்வா அப்படின்னாலே நெய் நிறைய தேவைப்படும். இந்த அல்வா நல்ல சுரைக்காயில் செய்யும்போது நல்ல நீர் பொருள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னும் போது எல்லா பொருட்களையும் நம்ம கண்ணாபின்னான்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசிக்கிறது. இது மாதிரியான பொருட்களில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு விதமான புது டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதில் நம்ம நெய் முந்திரி பருப்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ இதில் நம்ம இந்த அல்வாவில் நெய்யை நல்லா எடுத்து போட்டாச்சு. நல்லா சூப்பராக செம்மையான அல்வா ரெடி ஆகிடுச்சு. சுரைக்காய் வந்து இப்போ விலை மலிவாக இருக்குது. இந்த நேரத்தில் அல்வா செஞ்சு சாப்பிட்றதுக்கு அது ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிங்க. புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.